ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு கிறிஸ்பியஸ். எல்லாம் ஹாப்பியாக பாசிட்டிவாக இருக்கீங்க நம்புறேன். இன்றைக்கி நம்ம கிட்ட இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா பஜாஜோட சப் பிராண்டான சேத்தக்கோட ஒன் ஆஃப் த எலக்ட்ரிக் ஸ்கூட்டர் 3503 மாடல் தான் என்கிட்ட வந்து இருக்குது. இது வந்து பேஸ் மாடல் நீங்கள் வந்து கன்சிடர் பண்ணிக்கோங்க. இதோட எக்ஸ்ஷோரூம் ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 1.15 லேக் கிட்ட வரும்னு நினைக்கிறேன். இதில் வந்து நம்மளுக்கு 3.5 kWh பேட்டரி வந்துருக்கு. இப்போ சார்ஜிங் கெப்பாசிட்டின்னு பார்த்தீங்கன்னா 3.5 ஹவர்ஸில் ஃபுல் சார்ஜ் இது வந்து ஆகும். கம்பெனி கிளைம் பண்ணுற ரேஞ்சுன்னு பார்த்தீங்கன்னா 151 கிலோமீட்டர் இதில் வந்து கிளைம் பண்ணுறாங்க. இன்றைக்கி ஜஸ்ட் ஒரு ஸ்மால் ரேஞ்ச் டெஸ்ட் தான் இந்த ஸ்கூட்டரில் நம்ம வந்து பார்க்க போகிறோம். என்கிட்ட 85% ஆஃப் பேட்டரி வந்துருக்கு. ஜஸ்ட் இதில் ஃபீச்சர்ஸ்ன்னு பார்க்க போனால் நம்மளுக்கு ஃப்ரண்ட்டில் ஒரு எல்இடி டிஸ்பிளே வந்து கொடுத்துருக்காங்க. இங்கே நம்மளுக்கு டிரைவ் மோட்ஸ் லைக் பார்த்தீங்கன்னா டிரைவ், நியூட்ரல், ரிவர்ஸ்ன்னு சொல்லிட்டு நம்மளுக்கு வந்துருக்கு. ஈகோ அண்ட் ஸ்மோர்ட் டிரைவ் மோடு நம்மளுக்கு இதில் வந்து கிடைக்கும்னு நினைக்கிறேன். ட்ரிப் வந்து 0 பண்ணிட்டேன். ஹெட்லாம்ப் சுவிட்ச் எல்லாமே மற்றபடி எல்லாமே இதில் வந்து நார்மலாக இருக்குது. ஒரு ஐஸ் இன்ஜின் ஸ்கூட்டர் எந்த மாதிரி இருக்குமோ அந்த மாதிரி தான் இதில் வந்து இருக்குது. ஒரு 35 லிட்டர்ஸ் ஆஃப் பூட் ஸ்பேஸ் ஸ்டோரேஜ் நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க. ஆன் போர்ட் சார்ஜ் நமக்கு இதில் வந்து கிடைச்சிரும் நீங்கள் வாங்குறதுனா. பேட்டரி இண்டிகேட்டர் இந்த சைடில் உங்களுக்கு வந்து காட்டுது பாருங்கள். 133 கிலோமீட்டர் ஆஃப் ரேஞ்சு நம்மளுக்கு இப்போ 85% ஆஃப் எஸ்ஓசியில் வந்து காட்டுது. இதை ட்ரைவ் பண்ணி நம்ம இப்போ வந்து பார்த்துருவோம். கரெக்டாக ஒரு 20 கிலோமீட்டர் இந்த ஸ்கூட்டரை ட்ரைவ் பண்ணி நம்ம ரேஞ்ச் டெஸ்ட் வந்து பண்ணுவோம். முன்னாடி நான் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரிப்பு 0 பண்ணிட்டேன். ட்ரிப்பு இப்போ 2.93 கிலோமீட்டர் நம்ம வந்து ஓட்டிட்டோம். 133 ரேஞ்சு நம்மளுக்கு வந்து இருந்துச்சு. இப்போ 122 வந்து காட்டுது. ஜஸ்ட் அது ஸ்டாண்ட் ஸ்டில்ல இருந்ததுனால கால்குலேட் பண்ண டைம் எடுத்துக்குது அட்ருக்கு நம்மளோட டிரைவிங் ஸ்டைலுக்கு அடாப்ட் பண்ணி. சார்ஜ் வந்து பார்த்தீங்கன்னா 3 கிலோமீட்டருக்கு 3% வந்து குறைஞ்சிருக்கு. 82%. இப்போ 83 எடுத்தோன்னு நினைக்கிறேன். கம்ஃபர்ட் வைஸ் வந்து பார்த்தீங்கன்னா சீட் கம்ஃபர்ட் வந்து நல்லா இருக்குது. நான் நல்லா டாலான பர்சன். எனக்கே வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு கம்ஃபர்ட் இந்த பைக்கில் வந்து இருக்குது. ரெண்டு சைடும் வந்து மிரரும் நல்ல விசிபிலிட்டி நம்மளுக்கு வந்து கிடைக்குது. கரெக்டாக ஒரு 20 கிலோமீட்டர் நம்ம வந்து ட்ரைவ் பண்ணோம். 20 கிலோமீட்டரில் எவ்வளோ ரேஞ்ச் கிடைக்குதுன்னு வந்து பார்ப்போம். ஒரு கிலோமீட்டருக்கு 1% வந்து குறையிற மாதிரி இருக்குது. இப்போ நம்ம வந்து பார்ப்போம். 3.7 இப்போ நம்ம வந்து போயிருக்கோம். 3.8 4.0ல் என் கெஸ் படி வந்து பார்த்தீங்கன்னா 81% சார்ஜ் வந்து வரணும். சார்ஜு லைக் 81% வந்து வரணும். பார்த்தீங்கன்னா 81%. இப்போ நம்மளோட டிரைவிங் கண்டிஷனில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கிலோமீட்டருக்கு 1% வந்து சார்ஜ் குறையுது. ஸோ அப்போ நீங்கள் 100% சார்ஜ் போட்டிங்கன்னா 100 கிலோமீட்டர் வந்து போகலாம். நான் எப்படி ஓட்டுறேன்னு உங்கள்கிட்ட வந்து சொல்லிடுறேன். நல்லா த்ராட்டில் ஃபுல்லாக க்ளோஸ் பண்ணி இந்த பைக்கில் இருக்கிற மொத்த பவரையும் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி தான் வந்து நான் ஓட்டிகிட்ருக்கேன். அதுவும் நீங்கள் இந்த இண்டிகேட்டர் கூட வந்து பார்க்கலாம். ஃபுல்லாக நீங்கள் எந்த அளவுக்கு முறுக்குறீங்களோ அந்த இண்டிகேட்டர் வந்து இந்த சைடு வரும். ஃபுல்லாக மேலே இவ்வளோ தூரம் வந்து போகிறது உங்களால் வந்து பார்க்க முடியும். இப்போ 117 கிலோமீட்டர் வந்து ரேஞ்ச் நம்மளுக்கு காட்டுது. இங்கே காட்டுது பாருங்கள். 81%, 117 கிலோமீட்டர் ரேஞ்ச் நம்மளுக்கு வந்து காட்டுது. கரெக்டாக நான் வந்து 4.9 கிலோமீட்டர் நேரம் வந்து வந்துட்டேன். 5 கிலோமீட்டர். இப்போ 5 கிலோமீட்டரில் வந்து பார்த்தீங்கன்னா 80% ரேஞ்ச் எனக்கு வந்து காட்டுது. நான் ஓட்டுற டிரைவிங் ஸ்டைலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கிலோமீட்டருக்கு 1% வந்து சார்ஜ் குறையுது. அதுவும் இல்லாமல் இப்போ நம்ம மேடெல்லாம் ஏறுறோன்னு வச்சுக்கோங்களேன். மேடு ஏறும்போது உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் சேர்த்து குறையிற மாதிரி வந்துருக்கு. இப்போ இங்கே வந்து இந்த டவுனில் விட்டு பார்ப்போம் ரேஞ்ச் ஏதாவது இன்க்ரீஸ் ஆகுதான்னு சொல்லிட்டு ரீஜெனரேட்டிவ் பிரேக்கிங்கில். இப்போ கிட்டத்தட்ட நான் வந்து ஒரு 100 மீட்டருக்குள்ளேயே வந்து வெஹிக்கிள் கம்ப்ளீட்டாக வந்து ஸ்லோ ஆயிடுச்சு. இப்போ நான் எதுவுமே வந்து பண்ணல, பிரேக் கூட வந்து பிடிக்கல, கம்ப்ளீட்டாக ஸ்லோ ஆயிடுச்சு. பாருங்கள் எவ்வளோக்கு ஸ்லோ ஆகுதுன்னா ஒரு 8 கிலோமீட்டர் வரைக்கும் ஸ்லோ ஆகிட்டு ரீஜென்ரேஷன் வந்து ஸ்டாப் ஆகிடுது. 2 கிலோமீட்டர் ரேஞ்சு இப்போ நம்மளுக்கு வந்து எக்ஸ்ட்ரா கிடச்சிருக்குன்ற மாதிரி காட்டுது. இப்போ நான் முறுக்குனதும் ரேஞ்சு டக்குன்னு குறையுது பாருங்கள். 115. நீங்கள் இந்த காட் ஏரியாஸ்லாம் ஓட்டும் போது, அதுக்கப்புறம் இந்த டிராஃபிக்லலாம் ஓட்டும் போது வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரேஞ்ச் நம்பர்ஸ் வந்து மாறும் உங்களுக்கு. நான் சொல்கிற கடைசியில் ஃபைனலில் சொல்கிற இதில் ஒரு ப்ளஸ் ஆர் மைனஸ் 10 கிலோமீட்டர் நீங்கள் வந்து வச்சுக்கோங்களேன். அவ்வளோதான் வந்து டிஃப்ரென்ஸ் இருக்கும். அதுக்கு மேலே வந்து டிஃப்ரென்ஸ் இருக்காது. 7.9 கிலோமீட்டர் இப்போ நம்ம வந்து ஓட்டிட்டோம். இதை 79%, 6 கிலோமீட்டர் நம்ம வந்து ஓட்டியிருக்கோம். நான் சொன்ன மாதிரியே தான் வந்துருக்கு. 1 கிலோமீட்டருக்கு 1% குறையுது. இப்போ இங்கேயும் இன்னொரு தடவை நமக்கு வந்து காட்டுற மாதிரி ரேஞ்சு டிராஸ்டிக்காக ட்ராப் ஆயிடுச்சு. 87 காட்டுது. இப்போ நம்ம இங்கே வந்து விட்டுருவோம். ஒரு 65 கிலோமீட்டர் பர் ஹவர்லேருந்து நம்மளுக்கு கீழே போயிட்டுருக்கு. அதே 87ன்ற ரேஞ்சு ஃபுல்லாக ஸ்லோ ஆகுது பாருங்கள். ஒரு 8 கிலோமீட்டர் வரைக்கும் நம்மளுக்கு வந்து ஸ்லோ ஆகும்னு நினைக்கிறேன்.
8 கிலோமீட்டர் வரைக்கும் நம்ம ஸ்லோ ஆயிடுச்சு. ரேஞ்ச் எதுவும் எனக்கு பெருசாக இன்க்ரீஸ் ஆகலை இதில். ஏன்னா 112 தான் டிராஸ்டிக்காக கீழே விழுந்துருச்சுல ரேஞ்சு. இப்போ 80 ஆயிடுச்சு. அதாவது 1 கிலோமீட்டருக்கு 1% நம்ம வந்து பார்த்தோம்னா இதில் ரேஞ்ச் வந்து நம்ம ஓட்டுற ஸ்டைலுக்கு 79 இப்போ வந்து காட்டணும். அதை மேட்ச் பண்ண தான் பார்க்குதுன்னு நினைக்கிறேன். 6.7 நம்ம வந்து ஓட்டிட்டோம். 7 கிலோமீட்டருக்கு 78 போகும்னு நினைக்கிறேன். 6.8 இப்போ 6.9 70 தாங்க ஸ்டாப் ஸ்பீடு போகுது. 7 கிலோமீட்டர் நம்ம வந்து வந்துட்டோம். 78%. இப்போ ரேஞ்ச் வந்து இன்க்ரீஸ் ஆகுது. 87 km/h வந்து இன்க்ரீஸ் ஆகுது. டாப் ஸ்பீடில் நான் வந்து ட்ரைவ் பண்ணியிருக்கேன். அதாவது இந்த ஸ்கூட்டரோட டாப் ஸ்பீட் வந்து பார்த்தீங்கன்னா 70லேயே நான் வந்து ட்ரைவ் பண்ணிகிட்ருக்கேன். %78 இருக்குது. இப்போ இந்த மேடு ஏறும்போது வந்து பார்த்தீங்கன்னா டிராஸ்டிக்காக நம்மளுக்கு வந்து குறைஞ்சிடும். இங்கே ஒரு மேடு இருக்குது பார்த்தீங்களா, அந்த 1 கிலோமீட்டருங்க ரேஞ்ச் நம்மளுக்கு வந்து கிடைக்காது. ஒரு 200-300 மீட்டர் லேக் இருக்கும்னு நினைக்கிறேன். பட் ஐஸ் இன்ஜின் ஸ்கூட்டர் ஆக்சஸ் 125 வந்து நம்மளால் பிடிக்க முடியல. அது அசால்ட்டாக வந்து போயிடுச்சு ஓவர்டேக் பண்ணிட்டு. 77 இப்போ 7.8 கிலோமீட்டர். அதாவது 8 கிலோமீட்டர் நம்மளுக்கு வந்து 77 வந்துருக்கணும். இப்போ மேடு ஏறினதுனால வந்து பார்த்தீங்கன்னா அந்த 200 கிலோமீட்டர் லேக் நம்மளுக்கு வந்து கிடைக்குது. இப்போ 10 கிலோமீட்டரில் 10% குறைஞ்சிச்சுன்னா டேக்கிள் பண்ணிக்குதுன்னு நினைக்கிறேன். மேடு டவுனு எல்லாம் சேர்த்து. இப்போ இந்த ஏரியாவிலேருந்து நம்ம வந்து யூட்டர்ன் எடுத்துகிறோம். பட் 10 கிலோமீட்டர் ஓட்டி நல்லா கம்ஃபர்ட்டாக இருக்குது. கை வலி அந்த மாதிரி எல்லாம் எதுவுமே இல்லை. நல்லா சஸ்பென்ஷனுமே சூப்பராக வந்து கொடுத்துருக்காங்க. இங்கே அது வந்து ரீஜன்லேயே ஸ்டாப் ஆகட்டும். 84லேருந்து ரேஞ்ச் இன்க்ரீஸ் ஆகுதான்னு பார்ப்போம். இப்போ இங்கே தான் நம்ம யூட்டர்ன் எடுத்துக்கலாம். யூட்டர்ன் எல்லாமே வந்து ஈஸி தான். ஆக்சுவலாக இப்போ 76%ல் 84 km/h வந்து இருக்குது. வீடியோ அதில் வந்து பாதியிலே கட் ஆகிடுச்சு. ஏன் கட் ஆகிடுச்சுன்னா SD கார்டு வந்து ஃபுல்லாகிடுச்சு. அதாவது டேர்னிங் ரேடியஸ் எல்லாமே நல்லாயிருக்கு. அங்கே டேர்ன் பண்ணும்போது நம்ம வந்து பார்த்தோம். மோட்டர் சவுண்ட் வந்து நம்மளுக்கு ஜாஸ்தி கேட்குது. இங்கே நிறுத்திட்டு பைக்கோட ஒரு இந்த சேட்டக் எலக்ட்ரிக் ஸ்கூட்டரோட ஒரு ஓவர்வியூ உங்களுக்கு வந்து காட்டுறேன். ரீஜென்ரேஷன் பிரேக்கிங் ரொம்ப பவராகவும் இல்லாமல் ரொம்ப கம்மியாகவும் இல்லாமல் அடிக்குவேட்டாக நம்மளுக்கு வந்துருக்கு. ஸ்டாண்டு பாருங்கள் எவ்வளோ க்யூட்டாக கொடுத்துருக்காங்கன்ட்டு. சேத்தக் 3503 அதான் நீங்கள் இப்போ வந்து பார்த்துட்ருக்கீங்க. பின்னாடி யூனிக்கான டைல் லேம்ப் வந்துருக்கு. எல்இடி இல்லை, நார்மல் யூனிட் தான். மோட்டர் கூலிங் கூட ஃபங்க்ஷனாலிட்டி எல்லாமே இதில் உங்களுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. ஸ்பெசிஃபிகேஷன்லாம் கீழே அப்படியே கேப்ஷனில் போட முடிஞ்சு நான் வந்து போடுறேன். ஃப்ரண்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா எல்இடி ஹெட் லேம்ப்ஸ் வந்துருக்கு. எல்இடி இண்டிகேட்டர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. சேத்தக்குனான அந்த பேஜிங் கம்ப்ளீட்டாக அந்த எலக்ட்ரிக் வெஹிக்கிள் வந்து பார்க்கவே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு அந்த ஓல்டு சேத்தக்கூட ரெட்ரோ லுக் இருந்துச்சுல, அந்த லுக் வந்து இதுக்கு வந்து இருக்குது. ஸ்டோரேஜ் ஸ்பேஸை நீங்கள் வந்து பார்க்கலாம். ஃப்ரண்ட்டில் 2 ஸ்டோரேஜ் ஸ்பேஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இங்கே ஹேங்கிங் ஹூக்ஸும் நம்மளுக்கு வந்து இருக்குது. ஜஸ்ட் இதை நம்ம வந்து ஓப்பன் பண்ணி எப்படி ஓப்பன் பண்ணுறதுன்னு பார்ப்போம். ஸோ இதை ப்ரெஸ் பண்ணி ஆன் பண்ணுற மாதிரி வந்து திருப்பினீங்கன்னா நம்மளுக்கு பூட் வந்து ஓப்பன் ஆகுது. 35 liters ஆஃப் பூட் ஸ்பேஸ் நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க. சார்ஜிங் பாயிண்டிங் உங்களுக்கு வந்து கிடைக்குது. சார்ஜரும் உங்களுக்கு இதில் உள்ளே வந்து கொடுத்துட்றாங்க. வந்து பார்க்கலாம் உள்ள சார்ஜர் இதில் வந்து இருக்குது. இது இப்போ நம்ம வந்து க்ளோஸ் பண்ணிடுவோம். இப்போ திருப்பியும் நம்ம வந்து ட்ரைவ் பண்ண ஆரம்பிச்சிடலாம். பிரேக் ப்ரெஸ் பண்ணிட்டு டீ போட்டோம்னா இதை வந்து ட்ரைவ் மோடுக்கு வந்துருச்சு. 76% இருக்குன்னு காட்டுது. 94 km ரேஞ்ச் நமக்கு வந்து காட்டுது. ரேஞ்ச் வந்து ரொம்ப ஃப்ளக்ஷுவேட் ஆகிட்டு இருக்குது. நான் கிலோமீட்டர் வெர்சஸ் பர்சன்டேஜ் தான் வந்து அதனால் கணக்கு போட்டிருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா 75%க்கு நம்ம வந்து ஒரு 10 km போயிருக்கணும். 9.2 வந்து போயிருக்கோம். 76 இப்போ 75 வந்து வந்துருச்சு. அதிகமாக மேடு ஏறினதுனால வந்து பார்த்தீங்கன்னா நம்ம முன்னாடி கணக்கு போட்டிருந்த பர்சன்டேஜ், அதாவது 1%க்கு 1 km கணக்கு போட்டோம். இங்கே நிறைய டெரைன்ஸ் நீங்களே வந்து பார்த்துருப்பீங்க. மேடு ஜாஸ்தியாக ஏறுறதுனால வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ரேஞ்ச் வந்து ஃப்ளக்ஷேட் ஆகுது. இப்போ திரும்பி போகும்போது அதை வந்து மேட்ச் பண்ண முடியுதான்னு பார்ப்போம். இங்கே வந்து டவுன் இறங்குறோம்ல 9.5 km. ஆனால் டவுன் இறங்கும்போது நான் விட்டேன்னா ஃபுல்லாக வந்து பிரேக் ஆகிடுது. நீங்களே வந்து பார்க்கலாம். முன்னாடி நான் சொன்ன மாதிரி தான் ஒரு 8 km போனதும் ரீஜென்ரேஷன் வந்து ஸ்டாப் ஆயிரும். 93 km ரேஞ்ச் இப்போ நம்மளுக்கு வந்து காட்டுது. (9.7) 10 km எவ்வளோ பர்சன்டேஜ் நாம் வந்து கன்சியூம் பண்ணியிருக்கோன்னு பார்ப்போம். 9.8
இப்போ 9.9 வந்தாச்சு. 10 கிலோமீட்டர் வந்துட்டேன். 10 கிலோமீட்டருக்கு வந்து பார்த்தீங்கன்னா 75% நம்மளுக்கு இப்போ வந்து காட்டுது. அப்படியே அந்த ரீஜென்ரேஷன் அது இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா திருப்பி அது அந்த 1 கிலோமீட்டருக்கு 1 இதுன்றத ரேஞ்சை இது பண்ணிடுச்சாட்ருக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா 10.2 கிலோமீட்டருக்கு நம்மளுக்கு 11% சார்ஜ் வந்து எடுத்திருக்கு. 20 கிலோமீட்டருக்கு எவ்வளோ குறையுதுன்னு பார்ப்போம். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு மேலே ஃபுல் மேடு தான் நம்மளுக்கு.